இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இயர் ஃபுல்லாக நாங்கள் எப்படி சார் படிக்கிறது, எங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது 4: மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு. நீங்கள் பாரதி சொன்ன மாதிரி டெய்லி படிக்கணும். நன்றுங்கிறது நாளெல்லாம் மனசை நினைப்பது முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்து டெய்லி படித்தா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். சும்மா நான் ஒரு நாள் படிப்பேன் படிக்க மாட்டேன் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ நீ டெய்லி மேக்ஸிமம் 7 o'clock வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து 7 o'clock புக் எடுத்துக்கணும். இதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் சீக்கிரமே சாப்பிட்ருவாங்க. நீங்கள் 7 to 8 உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ, இப்போ எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் சார் அப்படின்னா வந்ததும் மேக்ஸை பாருங்கள் 7 to 8, 8 to 9 கெமிஸ்ட்ரி பிடிக்கும் சார். அடுத்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பிடிக்குமோ அதை எடுத்துப்பாரு. அப்போ தான் நீ கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு பாரு. 2வது கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா கெமிஸ்ட்ரி பாரு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு 9 to 9:10 பிரேக் எடுத்துக்கோங்க. 9:10 to 10:10 வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு பயாலஜி பிடிச்சிருக்குன்னா பயாலஜி பாருங்கள். பயாலஜி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா 10:30 வரைக்கும் பாருங்கள். 10:30 மேக்ஸிமம் படுத்துருங்க, தூங்கிடுங்க. 10:30 to 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30 மார்னிங் நீங்கள் 4 o'clock எழுந்திரிச்சாலும் ஓகே. 4:30 எழுந்திரிச்சிங்கன்னா எழுந்திரிச்சதை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லைட்டாக ஒரு 4:30 மேக்ஸிமம் புக் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா நீங்கள் 4 o'clock எழுந்திரிக்கணும். 4 o'clock எழுந்திரிச்சா தான் ரொம்ப நல்லது. இப்போ மேக்ஸிமம் 9, 10 to 10:10 முடிச்சுக்கலாம். 1 hour நீங்கள் படிக்கணும்னா டெய்லி கிளாஸில் நடத்துகிறத நீங்கள் லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிங்கனாலே லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகும். நீங்கள் லிசன் பண்ணணும். லிசன் பண்ணால் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகும். ஒரு டீச்சர்ஸ் நடத்தும் போது நீங்கள் லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மார்னிங் 4:30 to 5:30 ஃபிசிக்ஸ் படி. 5:30 to 6:30 உங்கள் ஸ்கூலில் டெய்லி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த இதை டெய்லி நம்ம கரெக்டாக ஒரு நாளும் படிச்சிட்டாலே இந்த டெய்லி டெஸ்ட் எழுதுறது ஈஸி. 5:30 to 6:30 அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? டெய்லி டெஸ்ட்டு உங்கள் ஸ்கூலில் 1 hour வைப்பாங்க. அதுக்கு வந்து 5:30 to 6:30 படிச்சு 1 hour கிளம்பி 1/2 hour ஸ்கூலுக்கு போவாங்க. 8 o'clock மேக்ஸிமம் நிறையா ஸ்கூலில் ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அதுக்கு போய் அதுக்கப்புறம் ரெகுலராக ஷெடியூல் போகும். ஈவினிங் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. இதை நாங்கள் டெய்லி படிக்கணும். சாட்டர்டே வந்ததும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கை தூக்கி போட்டுடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. தமிழ் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்களா? தமிழும் இங்கிலீஷும், தமிழ் பார் இங்கிலீஷும் போட்டேன். தமிழும் இங்கிலீஷும் சாட்டர்டேலேருந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். சாட்டர்டே ஈவினிங் போனதும் தமிழ் இங்கிலீஷ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த வீக் என்ன நடத்தாங்களோ அது லைட்டாக ஒரு கிளாஸ் அதை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. இப்படி நீங்கள் ஷெடியூல் படி போட்டு படித்தாதான் இந்த வருஷம் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வருஷம் கொஷின் பேப்பரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் மேக்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு அது நிறையா ஹெவியாக இருக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி. மார்னிங் ஏஞ்சி கூட நீங்கள் ஃபிசிக்ஸ் படிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. டெய்லி படிங்க. சாட்டர்டே மட்டும் ஈவினிங் இதை நான் படிக்க சொல்லியிருக்கேன். சண்டே நீங்கள் இதில் ஏதாவது படிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்னை பொறுத்தளவு மார்னிங் வந்து 4 o'clock ஃபஸ்ட்டு மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு பழகுங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக எழுந்திரிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களை அறியாமே எழுந்திரிச்சிருவீங்க. சரி, எங்களுக்கு அதுக்கப்புறம் டயர்டாலாம் ஆகாது. உங்கள் வயசுக்கு டயர்டே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 6 hours ஒன்று தூக்கம் போதுமானது. உங்களோட ஸ்லீப்பிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 6 hours போதும். அதுக்கு மேலே நீங்கள் வேண்டாம். அதனால் அதை கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு அப்புறம் என்ன இது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். எப்படி இப்போ ஃபஸ்ட் மிட்டம் படிக்கலாம், குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, நம்ம ஒரு ஷெடியூலில் படிப்போம். இந்த டெய்லி டெஸ்ட்டுக்கு தான் நான் இந்த டைம் போடுவேன். இப்போ இதை ரெகுலராக நம்ம படித்தோம்னா இந்த டெய்லி டெஸ்ட் எழுதுறது ஈஸி. தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எல்லாருக்கும். அதனால் இந்த ஷெடியூலை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி படி. அதுதான் என்னோடய ஒரு இதே. டெய்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சார் நாங்கள் அப்புறம் ஃபோன் பார்க்கணும் அதான் சீக்கிரம் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க. சண்டே உட்காந்து பாருங்கள் கொஞ்சம் நேரம் வேணாம். ஃபோன் மோஸ்ட்லி பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள், அது நல்லது. பார்த்துக்கோங்க.